வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மான்வா ஆக்ஷன் ஃபேண்டசி ரிவெஞ்ச் இந்த ஜானர் கொண்ட மான்வா. இதில் நம்ம ஹீரோக்கு வந்து துரோகம் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோ எப்படி ரிவெஞ்ச் கொடுக்குறான் அதுதான் கதை. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபி மான்வா தமிழ். எனக்கு இது டாக்டர்கிட்ட தான் தெரிய வந்துச்சு. அதாவது கியோஸ்கேவோட ஃபேமிலி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னு. உண்மைக்குமே நான் கியோஸ்கே நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறேன். ஆனால் ஒரு வகையில் இதுவுமே எனக்கு நல்ல விஷயம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்கு பேரண்ட்ஸ்னு இப்போ இங்கே யாருமே இல்லைனா நான் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணலாம். என்னை கட்டுப்படுத்துறதுக்கு இங்கே யாருமே கிடையாது அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கே போகிறான். அங்கே பார்த்தோம்னா அங்கே ஒரு கேட் இருக்குது. ஓ, இதுதான் இந்த இடமா அப்படின்னு அந்த இடத்த பார்த்து சொல்கிறான். இப்போ மாஸ்கெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகுறான். சரி, இதுதான் சரியான நேரம், லெவலப் ஆக ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த டெஞ்சரில் இருக்க பிஸ்டெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. அப்படியே போயிட்டு அங்கே செக்யூரிட்டி கார்டு மாதிரி ஒருத்தர் இருக்காரா, அவர்கிட்ட அவனோட ஐடி கார்டு வச்சுட்டு உள்ளே போகலாம்னு பார்க்குறான். பார்த்தோம்னா டக்குன்னு அவர் கையை பிடிச்சிடறாரு. ஒன்று தான். இப்போ ஹீரோ திரும்பி கேட்குறான், ஆமாம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, நீ 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 வெறும் லெவல் 27 தான் இருக்க. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இதுக்குள்ளே போ? சாதாரணமாக இது உள்ளே போகணும்னாலே லெவல் 30 வேணும். அப்படி இருக்கும்போது லெவல் 30 இருக்கவங்களே அட்வென்ச்சர் பண்ண பார்ட்டியாக தான் உள்ளே போவாங்க. அப்படி இருக்கும்போது நீ தனியாக போகிற, இது உண்மையாக சொல்லணும்னா ஒரு சூசைட் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி கத்துறாரு. ஆமாம், நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். சாதாரண கிளாஸ்லேருந்து வரவங்களுக்கு அது கண்டிப்பாக பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் நான் டோக்கிகோ ட்ரைனிங் அகாடமிலேருந்து வரேன். அப்படி இருக்கும்போது எனக்கு அது எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா நான் அந்த அகாடமியோட ஸ்டூடெண்ட்டுங்கிறத மறந்துடாதீங்க. இப்போ நான் சைன்இன் பண்ணிட்டு உள்ளே போகலாம்ல, இதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவரை பார்த்து கேட்குறான். இப்போ ஹீரோ மனசுலேயே நினைக்கிறான், நான் இந்த இடத்துக்கு வரணுங்கிறத நான் ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுக்கும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அதெல்லாம் சரி அப்படின்னு அவர் திணறாரா. அப்போ பின்னாலேருந்து ஒரு சத்தம், ஹே இதை எத்தோட நிறுத்திக்க. அவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னா அவர் ஒன்று நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு. அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு பின்னாலேருந்து அங்கே ஒரு 3 பேர் நின்றுட்டு கேட்குறானுங்க. அதில் ஒருத்தன் கேட்குறான், நீ ஜஸ்ட் வெறும் கிரீன் ஹார்ன் தானே, உன்னோட இடம் என்னன்னு உனக்கு தெரியாதா? ஹீரோ அவனுங்களை கண்டுக்காம டக்குன்னு இவரை பற்றி கேட்குறான், நான் இங்கே தானே சைன் பண்ணோம். ஆமாம் அப்படின்னு அவர் சொன்ன உடனேமே அந்த இடத்துல சைனை போட்டுட்டு உள்ளே போகிறான். இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போகிறான்னா போகும்போதே சொல்கிறான், அவனுக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டிருந்தா ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போகிறான்னா, உள்ளே போகும்போது டக்குன்னு இந்த போலீஸ்காரங்கிட்ட திரும்பி கத்துறாரு, உங்களை தான், நீங்கள் போய் அந்த பையனை ஃபாலோ பண்ணுங்க. அதை கேட்டு ஒருத்தனும் ஷாக் ஆகிட்டு சொல்கிறான், என்ன நினைக்கிறீங்க, அவன் சூசைட் பண்ணுறதுக்காண்டி தான் உள்ளே போகிறான். நாங்கள் எதுக்காண்டி அவனுக்கு பாடி கார்டு வேலை செய்யணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்க வரும்போதே டக்குன்னு பின்னாடி இருந்து ஒருத்தன் தடுக்கிறான். இது ஒன்றும் நல்ல விஷயம் கிடையாது தெரியுமா. உண்மையிலேயே நம்மளை யாருமே அங்கே உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது தெரியும்ல. அப்படி உள்ள எது நடந்தாலும் அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது தெரியும்ல அப்படின்னு சொல்கிறான். இவனுங்க அவனுங்களுக்குள்ள ஒரு மாதிரி பேசிக்கிட்டு அந்த போலீஸ்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. அந்த மாதிரியான பொடிங்கெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நடிக்கிறான். அவனுக்கு மினிமம் 100 வருஷமாச்சும் தேவைப்படும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக. இதுக்காண்டி என்ன மன்னிச்சிருங்க பிரதர், அவனை பத்திரமா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கவன் சொல்கிறான். இப்போ வேகமாக உள்ள ஓடிக்கிட்டு இருக்கானுங்க, பேசுகிறானுங்க. வழக்கமாக நம்ம என்ன செய்வோமோ அதே பண்ணுவோம். அந்த பையனை கொண்டுடுவோம், கெட்டால் மான்ஸ்டர் கொண்டுட்டு பழைய மான்ஸ்டர் மேலே தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரியான பைத்தியக்காரனுங்க வரதுனால தான் நமக்களோட பாக்கெட் எப்பயுமே ஃபில்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறானுங்களா. அப்போ ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சீன் காட்டுறானுங்க. பார்த்தோம்னா நிறைய பேர் தனித்தனியாக வரவனுங்களே அவனுக்கு கொண்டுட்டு மான்ஸ்டர் கொண்டுட்டுன்னா அவனுக்கு பொருளெல்லாம் எடுத்துப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிட்டு உள்ள ஓடுறானுங்களா. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு காட்டுறானுங்க. இப்போ அவனுங்கெல்லாம் கடுப்பில் சொல்கிறானுங்க, நம்ம இது ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு தான், நம்ம வேகமாக வந்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருந்துமே அவனை நம்மளால் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறனால டக்குன்னு போயெல்லாம் நிற்கிறானுங்க. அங்கே பாருங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறானுங்க. ஒரு வழியாக நம்ம அவனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா ஹீரோக்கு முன்னாடி அவ்வளோ மான்ஸ்டர் இருக்குது. பார்த்தோம்னா ஹீரோ வந்து மல்டிபிள் எலமெண்ட்டாக யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். கடைசியில் பார்த்தோம்னா எல்லா மான்ஸ்டரையுமே நம்ம ஹீரோ கொண்டு வரோம். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறானா. பக்கத்தில் இருக்கவன் சொல்கிறான், இருக்கிற மொத்த D-ரேங்க் மான்ஸ்டரையுமே அவன் ஒரே ஒரு ஆளாக நின்று அழிச்சிருக்கான். இன்னொருத்தன் சொல்கிறான், எல்லாத்த விடையே ரொம்பவே முக்கியமான விஷயம், அது வந்து ஒரு ரேர் ட்ராப் ஐட்டம் இல்லையா அப்படின்னு ஒரு ட்ராப் ஐட்டத்தை பார்த்து கேட்குறான். இப்போ 3 பேருமே யோசிக்கிறானுங்க, நம்ம மட்டும் அதை விற்றோன்னு சொன்னோம்னா அடுத்த 6 மாதத்துக்கு நம்ம நிம்மதியாக இருக்கலாம். இங்கே நடக்கிறத பார்க்கும்போது அவன் இன்னும் அந்த ட்ராப்பை நோட் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான ஒரு முட்டாளாக இருக்கான். ஒரே ஒரு தடவை நாங்கள் அவனை கொண்டுட்டோன்னு சொன்னோம்னா இங்கே இருக்கிற ட்ராப் எல்லாமே எங்களுக்கு சொந்தமாயிடும். இப்போ பார்த்தோம்னா அந்த 3 பேரில் 2 பேர் ஒரு சைடில் ஏறிக்கிறானுங்க. ஏறினதுக்கு அப்புறமாட்டு இப்போ இதுதான் சரியான நேரம், அவனை கொண்டுடுங்க அப்படின்னு நடுவில் இருக்கவங்க கத்துறானா. பார்த்தோம்னா 2 பேரும் 2 அட்டாக் பண்ணுறானுங்க. ஒருத்தன் விண்டு மாதிரி அட்டாக் பண்ணுறான், ஒருத்தன் வாட்டர் அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக் ஹீரோ கிட்ட வரும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரியான பைத்தியக்காரனுங்க இருக்கானுங்க பார்த்தீங்களா. இப்போ ஹீரோ திரும்பி கேட்குறான், நீங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் ரொம்பவே திறமசாலி, என்னை ஈஸியாக கொண்டு வரலான்னா. இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறோம், எந்த காலமாக இருந்தால் என்ன, எப்பயுமே இது மாதிரியான குப்பைங்க மற்றவனுங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கணும்னு தான் நினைப்பானுங்க, தவிர சொந்தமாக உழைக்கணும்னு நினைக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா அட்டாக்லேருந்து டாச் பண்ணுறான். பார்த்துட்டு அவனே 2 பேரும் ஷாக் ஆகிறானுங்க. என்னது, அவன் டாச் பண்ணிட்டானா, என்ன அவனுக்கு கண்ணு புரட்டியில் எதுவும் இருக்கா என்ன, இதெல்லாம் வெறும் அதிர்ஷ்டம் மட்டும்தான் அப்படின்னு கற்றுக்கிட்டு அந்த ஈர் மாதிரி இருந்தவன் கையில் ஒரு ஃபயர் அட்டாக் கொண்டு வந்து சாகுடா அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். இப்போ பார்த்தோம்னா அட்டாக் பண்ணி ஹீரோ திரும்பி வயிற்றுல ஒரே ஒரு குத்து தான், அவன் அதுக்கு எங்கேயோ போய் பறந்து விழுகுறான். உங்களை மாதிரியான பூச்சிக்கெல்லாம் நான் கருணையை காட்ட மாட்டேன்டா, கொஞ்சம் கூட யோசிக்காமல் நசுக்கிட்டு போயிட்டே இருப்பேன், காலை வச்சு நசுக்கிற மாதிரி தான். அதாவது நான் உங்களை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் பார்க்குறேன்.
இது எல்லாமே நான் என்னோட ரிவெஞ்சுக்காண்டி தான் பண்ணுறேன், அதனால நான் அதை இப்போலேருந்தே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தோம்னா சீன் அங்கேயே கட்டாது. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க. அடுத்த நாள் அந்த டஞ்சனுக்கு ஒருத்தன் வரான். இப்போ அவன் சொல்கிறான், நான் ஏன் தெரியுமா அந்த டஞ்சனுக்கு வந்தேன், எங்களோட அகாடமியை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் தனியாகவே இந்த டஞ்சனுக்குள்ளே வந்ததாக கேள்விப்பட்டேன், அதனால தான் இங்கே நான் வந்தேன். அப்படி சொல்லும் போதே காட்டுறானுங்க இவாக்காவோட சபார்டினேட் யோயிச்சி. ஆனால் இங்கே என்னதான் நடந்துச்சு, அதாவது புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண இந்த அட்வென்ச்சர்லாம் இங்கே செத்து கிடக்குறாங்களே, இந்த உலகத்தில் இப்போ என்னதான்ப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவன் கேட்குறானா. அதே இடத்துல அங்கே சீனை கட் பண்ணிட்டு இப்போ ஹீரோட வீட்டில் காட்டுறாங்க. அந்த இராங் டஞ்சனோட ஹெல்ப்னால எப்படியோ நான் லெவலப் ஆகிட்டேன், அதே நேரத்தில் என்னோட வாய்ட் மேஜிக்கையுமே நான் அங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட என்னோட அந்த நியூஸ் பெல் இன்ஃபோ செக்யூரிட்டி இதை வச்சு நான் என்னோட லெவலை மட்டும் மாற்றி காமிக்கல, அதே நேரத்தில் நான் டஞ்சன் உள்ள போயிட்டு வந்து அந்த ரெக்கார்டையுமே எரேஸ் பண்ணிட்டேன். உண்மையை சொல்லணும்னா நம்ம ஹீரோ வெறும் லெவல் 1 தான், ஆனால் அந்த இடத்துல லெவல் 27 இருக்க மாதிரி நம்ம ஹீரோ ஏமாத்திருப்பான். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழக்கிறான். அப்போ சரி, நாளைக்கு தான் என்னோட முதல் நாள் அகாடமியில் எப்படி போதோ. ஹீரோ போன பார்த்தானா அதில் தப்பான மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ யோசிக்கிறான், சரி நான் எப்படி நினச்சனோ அதே மாதிரி தான் இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா ஹீரோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் சொன்னால உனக்கிட்ட ஆட்ரிபியூட்டே இல்லை, அது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணியிருப்பாங்கன்னு, அதே மாதிரி தான் பிரச்சனை பண்ணி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இப்போ ஹீரோ அடுத்த நாள் அகாடமிக்கு போகிறானா. அகாடமிக்கு போகும்போது பின்னாடி ஒரு சத்தம், குட் மார்னிங் கியோஸ்கே, இப்போ எப்படி இருக்கு, பரவாயில்லையா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்குறா. இப்போ தான் அந்த பொண்ணோட பேரை காட்டுறாங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து கரீன். பையரா அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான், எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு, இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறானா. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, உண்மையாக சொல்லணும்னா நான் உன்னை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், இவனை நினச்சி கூட ஒரு சில பேர் கவலைப்படுறாங்களே. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடிலேருந்து ஒருத்தன் சொல்கிறான், அங்கே பாருப்பா, யார் அது, எந்த ஆட்ரிபியூட்டுமே இல்லாமல் சாவோட விளிம்புலேருந்து தப்பிச்சு வந்தவன் தானே அவன். என்ன பண்ணுறது, ஒன்று மாதிரியான வீக் லெவல் 1ல் இருக்கவங்களே ப்ரொடெக்ட் பண்ணி எனக்கு பழக்கமாச்சு, அப்படின்னு அவனை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டி அதுக்கு எக்ஸ்சேஞ்சாக நான் ஏதாச்சும் வாங்கி தானே ஆகணும். நீ என்ன கொண்டு வந்திருக்கியா நான் கேட்டதை, ஏன்னா இப்போ எனக்கு ரொம்பவே காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால அவன் அப்படி சொல்லும் போதே பார்த்தோம்னா ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், அந்த மெசேஜ் அனுப்புனது இந்த குப்பை தான் போல அப்படின்னு பார்க்கும்போதே அந்த பொண்ணு போய் சொல்லுது, இதை இப்போயே நிறுத்துங்க. அந்த பொண்ணு சொல்லுது, கியோஸ்கே இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கான், ஏன் நீங்கள் அவன்கிட்ட இப்படி பண்ணுறீங்க. அப்படி சொல்லும் போதே ஹீரோ அந்த பொண்ணோட கையை பார்க்குறான். அந்த கையை பார்த்தோம்னா அதில் அடுக்கிக்கிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்துட்டு முன்னாடி போய் நான் என்ன சொல்கிறான், எனக்காண்டி முன்னாடி வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி, ஆனால் இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறானா. பார்த்துட்டு அங்கிட்டு இருக்கவனுங்கலாம் சிரிக்கிறானுங்க. அங்கே பாடுறா இற சின்னோண்டு குட்டி நோண்டி இற வந்து அதுவே முன்னாடி வந்து பேசுது, எந்த ஆட்ரிபியூட்டும் இல்லாமல். ஒரு பொண்ணு முன்னாடி நிற்கிறேங்கிறதுக்காண்டி நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரிலாம் நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறானுங்க. நான் உனக்கு திருப்பி ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன், யாரால மேஜிக்கை ஒழுங்காக கூட யூஸ் பண்ண தெரியாத ஒரு குப்பைங்கிறத அப்படின்னு அவன் சொல்லிட்டு வரானா. ஓ அப்படியா, சரி இப்போ இதில் இருக்கவங்க யார் வந்து என்னோட இடத்த எனக்கு புரிய வைக்க போப்பறா அப்படின்னு ஹீரோ கேட்குறானா. ஹீரோ கேட்குறத பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறானுங்க. இவனுங்கெல்லாம் ஒன்றை மாதிரி கிடையாது தம்பி, இவனுங்க எல்லாருமே குப்பை தான், கவலைப்படாத தம்பி, உன்னோட பேரை அந்த உலகம் ஃபுல்லாகவே நான் பதிய வைப்பேன், எல்லாருமே உன்னை த ஸ்ட்ராங்கஸ்ட் அட்வென்ச்சருங்கிற அந்த பேரோட தான் எல்லாருமே உன்னை பார்ப்பாங்க. சரி நான் பேசின எதுவும் உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு இங்கே கேட்குறான். இப்போ அங்கிட்ட இருந்த ஒருத்தன் கடுப்பாயிட்டு கத்துறான், என்ன ஒரு பைத்தியகாரத்தனமான பேச்சு அப்படின்னு ஒரு ஃபயர் அட்டாக் பண்ணுறான். இப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, டஞ்சனுக்கு வெளியே நம்ம மேஜிக்கை யூஸ் பண்ணக்கூடாது, அதுவும் அகாடமியில் மேஜிக் யூஸ் பண்ணுறது ரொம்பவே தப்பா, அது ஸ்கூல் ரூல்ஸுக்கு எதிரானது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. வாயமோடு, இந்த டேலண்டே இல்லாத குப்பையாக இருக்கிற ஒரு ஆட்ரிபியூட் கூட இல்லாத இந்த நாய்க்கு என் கூட ஏன் பிரச்சனை வச்சோம் அப்படிங்கிற எண்ணம் வந்தே ஆகணும், இதை வாங்கிக்க அப்படின்னு ஃபயர் பால் மாதிரி ஒரு அட்டாக் பண்ணுறான். பார்த்தோம்னா நம்ம ஹீரோ அதை விட பெரிய சைஸ் ஃபயர் பால் ஒன்று கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணி அதை கேன்சல் பண்ணிடுறான். இப்போ அவன் பின்னாடி இருந்தவனுங்க 2 பேரும் சொல்கிறானுங்க, இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவனால் எப்படி மேஜிக் யூஸ் பண்ண முடியுது, இவனால் எப்போலேருந்து மேஜிக் யூஸ் பண்ண முடியும், அதுவும் ஒரே மாதிரி மேஜிக்காக என்ன அது. இப்போ ஹீரோ அவனை பார்த்து கேட்குறான், என்ன உன்னால் இதுதான் முடியுமா அப்படின்னு அவன் ஒரு மாதிரியாக கேட்குறானா. அதை பார்த்துட்டு அவன் பல்ல கடிச்சிட்டு கடுப்பாக. இப்போ அவனுக்கு பின்னாடி இருந்த 2 பேரை பார்த்து கத்துறான், ஏன்டா அங்கே தான் வெட்டியாக நிற்பீங்களா, வந்து சண்டை போடுங்கடா அப்படின்னு அவன் கத்துறானா. அவனுல 2 பேரும் வந்து அட்டாக் பண்ணுறானுங்க. ஒருத்தன் வாட்டர் அட்டாக் பண்ணுறான்னு ஒருத்தன் விண்ட் அட்டாக் பண்ணுறான். ஹீரோவை பார்த்து கேட்குறானுங்க, இது என்ன உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா ஹீரோ அட் அ டைமில் 2 மேஜிக்குமே ஒரே நேரத்தில் பண்ணுறான், விண்டையும் வாட்டரையும். இங்கே என்ன தான் நடக்குது, ஒருத்தரால் எத்தனை மேஜிக் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண முடியும், இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் இது மாதிரி யாரையுமே பற்றி கேள்விப்பட்டதே இல்லை, ஒருத்தரால் மல்டிபிள் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ ஹீரோ கேட்குறான், நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டீங்களா, இது என்னோட முறை, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் உங்கள் யாரையுமே கொல்ல மாட்டேன். கியோஸ்கே உன்கிட்ட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்டானா. நீ ஹெல்ப் பண்ணியா இல்லையா, சரி நீ அப்போ என்னதான் செஞ்ச, இருந்தாலும் உன்னோட ஆன்சரை கேட்க எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது தெரியுமா, ஏன்னா உன்ன மாதிரியான ஆளுங்க ஒரே விஷயத்த தான் வெவ்வேறு வழியில் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க, அதனால தான் கண்டிப்பாக நீ சொல்கிற எதையுமே நான் கேட்க மாட்டேன், அதனால தான் இப்போ என்னோட குத்து உன் மூஞ்சில விழப்போகுது, அதை நான் எப்பயுமே நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குத்துறான். குத்துன வேத்து அவன் எங்கேயோ பறந்து போய் விழுவுறான். இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா, அசா கியோஸ்கே அப்படின்னு அவள் பார்க்குறாளா. அப்போ அவனுக்கு சொல்கிறானுங்க, இங்கே இருக்கிற யாருமே இனிமேல் உன்னை தரக்குறவா பார்க்க மாட்டாங்க இப்பயிலேருந்து அப்படின்னு அவனுக்கு சொல்கிறானுங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஸ்ட்ராங்கஸ்ட் அட்வென்ச்சர் ஆகக்கூடிய பாதையில் போகிறோம், அதுவும் ஒன்னா அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி மக்களே.